இன்னைக்கு வந்திருக்கிறது தியாக பிரம்மகான சபால இசைக்கவி ரமணனோட கங்கை அமரனும் சேர்ந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட காலங்களில் அவன் வசந்தம் நிகழ்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கு. எப்பவும் மயிலாப்பூரில் நடக்கும் 101வது நிகழ்ச்சியாக தியாக பிரம்மகான சபை டி நகரில் நடந்துட்டு இருக்கு. எங்களுக்கு குரு இல்லை, இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் எல்லாத்துக்குமே குருநாதர் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள். அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் லாஸ்ட்டு 4 டேஸ்க்கு முன்னால் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், மல்லர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் சாப்பிட மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு அண்ணன்ட்டு சொன்னாங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறாரு எது கொடுத்தாலும்னா அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க, எனக்கு முன்னால் அண்ணன் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, பிரசாதம் வந்துருக்கு கோயிலேருந்து, அண்ணா கொஞ்சம் வாயை தரேங்க, இல்லை அண்ணா பிரசாதண்ணே கொஞ்சம் வாயை தரேன்ட்டு நல்ல சாதத்தை ஊட்டி விட்டுறாரு. நல்ல முடிஞ்சது. கூட சாட்சி வந்து எஸ்பி முத்துராமன் ஐயா அவங்க உட்காந்துருக்காரு. அவர் போனதுக்கப்புறம் என்னோட என்ட்ரி, நான் அவர் வந்து இப்போ தான் அண்ணன் வந்துட்டு போகிறாருன்னு என்கிட்ட அப்புறம் சொல்கிறாங்க. சொல்ல நான் அண்ணன்ட்ட போனேன், போய் பக்கத்தில் ஒரு இது இருந்தது, முத்துராமன் சார் நீங்கள் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசுங்க அப்படின்னாரு. பக்கத்தில் உட்காந்து ஆனால் வாங்க நான் எனக்கு போர் அடிக்கிட்டேன், போய் ஏதாவது சாங் கம்போஸ் பண்ணி ஏதாவது ரெக்கார்ட் பண்ணலான்னு. இல்லைண்ணா ஏதாவது பாட்டு கேட்டு கம்போஸ் பண்ணலாண்ணே, என்ன படுத்து கிடக்குறீங்க அப்படின்னா இப்போ பார்ப்போம் அப்படின்னாரு. அப்புறமேல் நான் சொன்னேன், ஆனால் என் கதையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி அவங்க நேரத்தில் உங்களுக்கு அப்படின்னா என்ன ஒரு கதை இன்னொன்று இல்லைண்ணா எனக்கு திடீர்னு அப்படி ஒரு தாட்டு ஒன்று தோணால் வார்த்தையும் டியூனுமாவே எனக்கு பாட்டு வந்துடும். நான் பாட்டு எழுதக்கூடியவன் இல்லையா, அதனால் அந்த டியூனும் வார்த்தையுமே சேர்ந்து எனக்கு வந்து பாட்டாக வந்துடுனேன். இது எப்படி தான் வெளியே தெரிஞ்சதில்லை, ஃபிலிமில் வந்துச்சு, எல்லாமே சினிமாவில் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு இதாக இருந்தது, என்ன பாட்டு நல்ல கேளுங்க. எனக்கு வந்து தாட்டு தான் எங்கள் ஊரில் நான் அப்படியே பாடி திடுறேன். அது வந்து எப்படி தான் வெளியாச்சு தெரியல, யாரோ காப்பீட் சாங்னு சொல்ல முடியாது, காற்றுல நயமாக போயிருக்கோண்டு என்ன பாட்டு சொல்ல என்னது நல்லா கேளுங்க. ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தாள். ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே தாய் வந்தாள். கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமா என கண் கலங்குது, கண்மணி சுகமா சொல்கிறாள். இது நீ போட்டியா? இல்லைண்ணா நிஜமா நாங்க கிராமத்துல கூட அப்படி பாடிட்டு இருக்கோம்ல, அதுல யாருக்கும் கேட்டு யாரும் அப்படியா நிஜமாவா? இது 4 நாளைக்கு முதல்லங்க, போறதுக்கு 4 நாளைக்கு முதல்ல சிரிக்க வச்சுட்டு போய் வானத்தில் இருந்தே பாடுகின்றேன்